உடன் பிறந்தார்களே, தஞ்சை மண்டலத்திலே 2026 சட்டசபை தேர்தலிலே போட்டியிடுகிற 15 வேட்பாளர்களை தண்ணீரின் மாநாட்டில் கரிகால் பெருவளத்தான் பெருமரவன் நம்முடைய பாட்டனின் ஆசையோடு வாழ்த்துக்களோடு களத்திலே உங்கள் அன்பு மகன் இருக்கிறேன். உங்களை எல்லாம் நம்பித்தான் வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்தில் வேளாண் சின்னத்தை கையில் ஏந்தி வருகிற உங்கள் மகன் இந்த நிலத்திலே என்னுடைய பிள்ளைகளை வெற்றி வேட்பாளர்களை களத்திலே நிறுத்துகிறேன். யாரை நம்பி? உங்களை நம்பி. உங்களுக்காக என்னுடைய ஆறுயிர் இளவல் இளைய தலைமுறை புரட்சியாளர்களில் ஈடு இணையற்ற களப்பலியான என் அன்பு இளவல் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி மிக்க தளபதி என் உயிர் தம்பி இடம்பகனம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாக நான் நம்பி களத்திலே நிறுத்துகிறேன். புரட்சி வெல்லட்டும். அடுத்ததாக கீழ்வேலூரிலே தனித்த பேராற்று கொண்ட பெருமகள் என்னுயிர் தங்கை கார்த்திகா அவர்களை கீழ்வேலூர் தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக என்னுயிர் தங்கையை களத்திலே நிறுத்துகிறேன். வாழ்த்துக்கள். புரட்சி வெல்லட்டும். நாகப்பட்டினத்திலே நம்முடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்களை வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறார். புரட்சி வெல்லட்டும். அடுத்ததாக மயிலாடுதுறையிலே என் ஆறுயிர் இளவல் இயற்கையின் மீது தீரா பெருங்காதல் கொண்ட என்னுடைய தம்பி ஆக சிறந்த சூழியல் பற்றாளன் என்னுடைய தகப்பன் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்னுடைய அன்பு இளவன் செந்தமிழன் அவர்களுடைய வழியிலே நடக்கக்கூடிய என் உயிருக்கினிய இளவல் காசிராமன் அவர்களை மயிலாடுதுறையில் வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறார். திருவாரூரிலே அன்பிற்கினிய தங்கை அஸ்வினி அவர்களை வெற்றி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி களத்திலே நிறுத்துகிறது. அடுத்ததாக நன்னிலத்திலே தேன்மொழி திலீப்குமார் அவர்களை களத்திலே நிறுத்துகிறேன். அமெரிக்காவிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த அவர்களை அதைவிட பெரிய பணி இங்கே இருக்கிறது, இங்கே வந்து பாடம் நடத்துங்கள் என்று அழைத்து வந்திருக்கிறேன். அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்று உறுதியாக நம்பி களத்திலே நிறுத்துகிறேன். புரட்சி வெல்லட்டும். அடுத்ததாக திருத்துறைப்பூண்டியில தங்கை வினோதினி அவர்களை வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறேன். அடுத்ததாக மன்னார்குடியில் மனிதநேய மருத்துவர் நம் எல்லோருடைய இதயங்களுக்கும் இனிப்பான மாமனிதர் நம்முடைய ஐயா பாரதி செல்வன் அவர்களை மன்னார்குடியிலே வெற்றி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடையும். அடுத்ததாக தஞ்சாவூரிலே அருந்தமிழ் புலவர் தமிழ் சேரனார் அவருடைய மகன் நம்முடைய ஐயா பெருந்தமிழர் நம்முடைய ஐயா தமிழ் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை தஞ்சைக்கு வேட்பாளராக தஞ்சை மண்ணிலே நிறுத்துகிறார். அடுத்ததாக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவல் திருமுருகன் அவர்களை திரையில்தான் நடிப்பான், வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்ய ஒவ்வொரு நொடியும் துடிப்பான். என் அன்பு இளவலை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறேன். அடுத்ததாக பட்டுக்கோட்டையில் மதிப்புக்குரிய தம்பி கண்ணன் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காப்ல தேர்தலில் போட்டியிடுறது. அடுத்ததாக கும்பகோணத்திலே என் ஆறுயிர் இளவல் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களை கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அடுத்ததாக பேராவூர்ணியில் என் ஆறுயிர் இளவல் அன்பு தம்பி ராஜாராம் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக
பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை அனீஸ் பாத்திமா அவர்களை பாபநாசம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருவையாறு தொகுதியில் நம்முடைய தமிழினத்தின் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற இளம் விஞ்ஞானி என் ஆறுயிர் தம்பி வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்களை திருவையாறு தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அல்ல, இந்நாட்டு மக்களின் உங்களின் வேட்பாளர்கள், தமிழர்களுக்கான வேட்பாளர்கள். எங்களின் வெற்றி என் கட்சியின் வெற்றி அல்ல, இந்த இனத்தின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் வெற்றி. அருள்மொழி சோழன், அரசேந்திர சோழன், கரிகால் பெருவளத்தானின் பரம்பரைக்கு கிடைத்த வெற்றி, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் மீட்சி எழுச்சிக்கான வெற்றி. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் யாரோடும் கூட்டில்லாமல் 5வது முறையும் களத்திலே தனித்து மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிற ஒரு அரசியல் பேரியக்கம். எங்களை என் இனமான சொந்தங்கள் கைவிட்டுவிட மாட்டார்கள், வெற்றி பெற வைப்பார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் என் பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி இருக்கிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். வரலாற்று பெருமை பல நிறைந்த தஞ்சை மண்ணிலே அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கின்ற சூழலியல் சார்ந்த முன்னெடுப்புகள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாநாடு நமது தஞ்சை மாவட்டத்தில் கிடைத்துவிட வேண்டும் என்று பேராவலில் எல்லாரும் இருந்தோம். அதன் பிறகு அந்த வாய்ப்பு தண்ணீர் மாநாடை நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு வந்தது. தண்ணீர் மாநாடை எங்கு நடத்துவது? சோழ நிலம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா நிலத்திலையும் சோழர்களினுடைய தடம் இருக்கு. காவிரியினுடைய படுகை என்று சொன்னால் ஒகேனக்கல் தொடங்கி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் வரை காவிரியினுடைய தடம் இருக்கு. எந்த ஊரில் நடத்துவது என்ற கேள்வி இருந்தபோது இந்த வரலாற்று வாய்ப்பை 2300 வருடங்களுக்கு முன்னாகவே திருவையாறு சட்டமன்ற தொகுதி பெற வேண்டும் என்ற பேராவலில் எங்களுடைய முப்பாட்டன் கல்லெண்ணெய் ஒன்றை கட்டி வைத்தான். ஏனென்றால் இந்த மாநாடு இங்கு நடத்துவதற்கு ஒற்றை காரணம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி என்ற ஒரு தொகுதி அல்ல, கரிகாலன் கட்டி வைத்த கல்லெண்ணெய்க்கு மிக அருகில் இது நடைபெற வேண்டும் என்ற சீமானினுடைய பெருவிருப்பம். கரிகாலன் 2300 வருடம் கழிச்சு தன்னுடைய பேரன் இந்த மண்ணில் வந்து நாம் கட்டிய அணையை புகழ்ந்து பேச வேண்டும். கரிகாலனுடைய குதிரை கால் தடம் பதிந்த இந்த மண்ணில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து கரிகாலனுடைய மூச்சு இதை கேட்க வேண்டும் என்று இருந்திருக்கு. அதனாலதான் திருவையாறுக்கு இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை திருவையாறுல நடத்துகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே எந்தவித மறுப்பும் இன்றி இந்த காவிரி டெல்டா மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் சம்மதித்தார்கள். அப்படி சம்மதிச்சிட்டாங்கன்னா பெரிய கடமை வந்துடும். பெரிய கடமை வந்தா பெரிய பதட்டம் வந்துடும். இதை சிறப்பாக செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நம்மை வழிநடத்துபவர்கள் நம்மை செய்து விடுவார்கள் என்ற முயற்சியோடு கடந்த 15 நாட்களாக தொடர்ச்சியாக இதற்கான திட்டமிடல். தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் எடுத்துச் சொல்வது என்னவென்றால், நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்ப. நிலமோ பொழுதும் தான் முதற் பொருள் அப்படின்னு. அப்ப இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்த அண்ணன் குணா அவர்கள் இந்த மாநாட்டிற்கான அந்த வெற்றியினுடைய பங்களிப்பில் பங்கு பெறக்கூடியவர். ஏன்னா இந்த மாநாட்டுக்கு எங்க நடக்குது?
கரிகாலன் திடல்னு ஒரு திடல் எங்க இருக்குது? பூதலூர்ல நம்ம பல வருஷமா இருக்கிறோம், இப்படி ஒரு திடலை நீங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னப்ப அண்ணன் குணா அவர்கள், டிஎன் குணா அவர்கள், நான் போய் கேட்டேன், என்ன ஏது நீ யாரும் எதுவுமே விசாரிக்கல, தம்பி தாராளமா நடத்திக்கங்க, சீமான் என்ற ஒரு மனிதர் பேசுகின்ற அரசியலுக்கு என்னால் முடிந்த இந்த உதவியை நான் செய்கிறேன், இது யார் வந்து என்னை தடுத்தாலும், அதுதான் முக்கியமானது, யார் வந்து என்னை தடுத்தாலும் உறுதியாக நாம உன் கூட நிக்கிறேன்னு சொன்னாரு. அதாவது அனுமதி வாங்குறதுக்கு சரின்னு கொடுக்கலாம். ஒருவர் தன்னுடைய பட்டா நிலத்தின் பட்டாவையும் சிட்டாவையும் அதனுடைய ஆதார் கார்டு எண்ணையும் கொடுத்து கையெழுத்தும் போட்டு கொடுத்திருக்கிறாருன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒட்டுமொத்த சார்பாக அண்ணன் குணா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த மேடையில் உறுத்தாக்கிக்கிறேன். இரண்டாவது காவல்துறை. காவல்துறை உங்கள் நண்பன் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே எங்களுடைய 15 நாட்களினுடைய தொடர்ச்சியான அணுகுமுறையில் காவல்துறையில இவ்வளவு பெரிய நண்பர்கள் இருப்பார்களா என்று அறிய முடிஞ்சது. நாங்க முதல் நாள் வந்து அனுமதிக்கு கொண்டு கொடுக்கிறோம், பார்க்குறாங்க, சூர்யாங்கிற இங்க இருக்கின்ற பொறுப்பு ஆய்வாளர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு தாராளமா நடத்திக்கலாம், உங்களுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட் வேணும் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எடுத்துட்டு போறோம். அப்படி எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அவர் வழிகாட்டி இந்த அனுமதி கொடுப்பதற்கு அவருமே கூடுதலாக ஒத்துழைச்சார். ஏன்னா உலக வரலாற்றுல, எனக்கு உலக வரலாற்றுக்கு போக வேண்டாம், இங்க தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்தவரையிலையும் ஒரு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு டிஎஸ்பி ஒரு மீட்டிங் போடும் பொழுது எல்லாத்தையும் அவர் பேசிட்டு என்னென்ன வேலை செய்யணும்னு இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு, ஒரு டிஎஸ்பி உங்களுக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு ஒரு கட்சிக்காரங்களை பார்த்து கேட்டாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பார்த்துதான். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு கனிவோடு எங்களை அணுகி என்னைக்கு அண்ணன் வர்றாங்க, எப்ப வர்றாங்க, இத்தனது எல்லாத்தையும் வழங்கினாங்க. அந்த வகையில நாம் தமிழர் கட்சியினுடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதி சார்பாக எங்களுடைய பெரிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்துகிறோம். கூடுதலாக தம்பிகள், அண்ணன் சொல் தம்பிகள் தான் இங்க மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்க இருக்கிறார்கள் என்பதை கடந்த 4 நாட்களாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில இடங்கள்ல காவல்துறையில ஒரு சில இடங்கள்ல அந்த பிளெக்ஸை வச்சிடாத, இங்க எப்படி செவரல் எழுதுன, இது என்ன நடக்குது, பிளெக்ஸை கிழிச்சு என்னன்னு கேட்டா, நவம்பர் 27 உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள், அவருக்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதியில எழுதுவதற்கு ஒரு செவர் இல்ல, எல்லா செவரையும் நீங்க எழுதிட்டீங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு பதாகை வைக்க ஒரு இடம் இல்ல, எல்லா இடத்திலையும் நீங்க பதாகை வச்சிட்டீங்க அப்படின்னு காவல்துறைக்கு தெரியாதவர்கள் நம்மள்கிட்ட சண்டை போட்டது, அங்கெல்லாம் பிளெக்ஸ் கொஞ்சம் கிழிச்சிருக்கு, இதுக்கும் காவல்துறைக்கு எந்தவித தொடர்பும் இல்லை, நம்ம சொல்லியிருந்தா அதை தடுத்திருப்பாங்க. அப்போ இங்க இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சீமான் தம்பிகள் எல்லோரும் ஒன்றாக கூடிவிட்டால் திமுகவினுடைய தலைவர்களுக்கே இடம் தேட வேண்டி வரும் என்பதற்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதியில நடந்தது உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் இதை சொல்ல விரும்புறேன். அத்தனை பேரும் இரவு பகலாக எல்லாரும், எல்லா தம்பிகளும், முன்னவங்க பின்னவங்க, தூரத்தில் இருந்து உதவுனவங்க, எல்லா தம்பிகளும் இதற்கு அரும்பாடாட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருவையாறு தொகுதியை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி கோட்டையாக உறுதியாக மாற்றுவார்கள் என்பதற்கு அங்க இருந்து வந்த 10 கிலோமீட்டர் இரவு பகலாக கொடி கட்டிய அதுவே ஒரு சாட்சி. அந்த வகையில மிகப்பெரிய நன்றி. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலையும் இந்த மாநாடை பொறுத்தவரையிலையும் பல பேருக்கு பல கனவுகள் இருக்கும். அதுபோல திருவையாறு தொகுதிக்கு இருந்த கனவு எங்கள் முப்பாட்டன் அருளால் நிறைவேறி இருக்கு. தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.